இப்ப சித்த மருத்துவம் அப்படிங்கும்பொழுது, இதுல ஏதாவது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குங்களா? சித்த மருத்துவத்தில சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. இந்த புற்றுநோயாளிகள் அப்படின்னு இருக்கும்போது, அவங்களுக்கான உணவு முறைகள் அப்படிங்கிறதும், அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்ங்கிறது எந்த மாதிரி இருக்குங்க? உணவு முறை பார்த்தீங்கன்னா, அது நபருக்கு நபர் சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா, அந்த நோய்க்கு தகுந்த மாரி தான் வந்து உணவு முறைகள் சொல்ல முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா? இப்போ இந்த புற்றுநோயாளிகள் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, உங்கள எந்த மாதிரி வந்து கான்டாக்ட் பண்ணுறது? டைரக்ட்டா தான் வந்து பார்க்கணுமா? இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் அந்த மாரி ஏதாவது இருக்கா? ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் பார்க்குறோம். எங்க மொபைல் நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா, நாங்க டீட்டெயில்ஸ் சொல்லுவோம். ரிப்போர்ட் WhatsAppல சென்ட் பண்ணிட்டாங்கன்னா, அது மூலியமாவே த்ரூ கொரியர்லயே மெடிசின்ஸ் அனுப்பிருவோம். ஏன்னா பேஷண்ட்ஸ வந்து கேன்சர் பேஷண்ட்ஸ நெறைய அலைய வைக்கக்கூடாது. அவங்க வந்து ட்ராவலிங் வந்து அவங்களுக்கு கரெக்ட்டானது கிடையாது. ஏன்னா ட்ராவல் பண்ணாங்கன்னா, இன்னும் ஸ்ப்ரெட்டிங் ஓவரா இருக்கும். அவங்க பாடிக்குள்ளேயே இப்போ ஒரு ஒரு இடத்துல இருக்குன்னா, இன்னொரு இடத்துக்கு அது ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அவங்க ட்ராவலிங் வந்து கரெக்ட்டா இருக்காது பேஷண்ட்